ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னென்ன. ஆக்சுவலாக இதில் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஏரியாவிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டிஸ்கஷனோட கொடுத்துருக்குறோம். அதனால் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் யூனிக்காக இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தரவாயிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் given. A, electronegativity increases down a curve. B, electronegativity decreases down a curve. C, electronegativity decreases from left to right along a period. D, electronegativity changes along a curve but remain constant along a period. We know in periodic table la periodicity படிச்சிருப்போம். As we move from left to right along a period, electronegativity increases. But இங்க கொடுக்கிறது electronegativity decreases from left to right. So இந்த C answer இல்ல. Next, as we go down a curve, electronegativity decreases. இங்க electronegativity increases down a curve கொடுத்திருக்கிறாங்க. So இது இல்ல. Next, electronegativity decreases down a curve இங்கே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஆன்சர். Next one, which of the following will have lowest electron affinity? Nitrogen, oxygen, argon, boron. இது நாலுல எது lowest electron affinity னு கேக்குறாங்க. Electron affinity mean amount of energy released when atom accept one or more electron. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே ஆக்குஃபை ஆகிருக்கு. இப்போ இந்த 3 எலமெண்ட்டை எடுத்துக்கும் போது இந்த 3 எலமெண்ட்டும் ஒரே பீரியடில் இருக்குது. இப்போ as we move from left to right along a period, electron affinity increases. ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கணும், போரானுக்கு லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். பட் ஒரு ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். atom having half filled or completely filled configuration அது most stable இருக்கும். most stable இருக்கிறதுனால there is no chance to addition of electron. so the electron affinity என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கிறோம். இதில் அவுட்டர் மோஷனில் பார்த்தீங்கன்னா 2s2p3, அதாவது p ஆர்பிட்டால் எப்படி இருக்கு? half filled configuration. half filled configuration இருக்கிறதுனால இது ஸ்டேபிள். ஸோ இதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்மோஸ்ட் 0. நெக்ஸ்ட் ஆர்கான் எடுத்துக்கிறோம். ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த கான்ஃபிகரேஷனில் பார்க்கும்போது அவுட்டர் மோஸ்ட் எப்படி இருக்கு? கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி 0. அப்போ விச் ஒன் ஹாஸ் லோவஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எது வரும் நமக்கு? ஆர்கான். இது ஆல்மோஸ்ட் 0, இது 0. Next one, which of the following ions has the highest value of ionic radius? Highest value of ionic radius. Various ions கொடுத்திருக்கிறாங்க. இதில் எது highest value of ionic radius கேட்குறாங்க. இப்போ இந்த அயான்ஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதி பார்க்குறோம். கான்ஃபிகரேஷனை பார்க்கும் பொழுது இப்போ கேட்டையான் எடுத்துக்கிட்டோன்னா இந்த கேட்டையான் எல்லாமே ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. இந்த சேம் வே ஆனையானும் எப்படி இருக்குது? ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. ஆல்ரெடி வி நோ ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டையானை கம்பேர் பண்ணும்போது கேட்டையான் வித் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் ஹாஸ் ஸ்மாலர் இன் ரேடியஸ். கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்மாலர் இன் ரேடியஸ். விச் ஒன் இஸ் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ்? போரான். அப்போ போரானோடைய ரேடியஸ் லித்தியத்தை விட ஸ்மாலராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆனையான் எடுத்துக்கிட்டோன்னா ஆனையான் வித் கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் ஹாஸ் லார்ஜர் இன் ரேடியஸ்.
greater negative charge, larger in radius. O2 minus is a greater negative charge. So, இதனுடைய size வந்து இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது anionic radius is greater than cationic radius. So, the order O2 minus is larger than F minus is larger than Li plus is larger than boron 3 plus. So, highest value of ionic radius எதுன்னு பார்த்தோன்னா O2 minus. So, the answer D வந்து. Next one, the variation of ionic radius. A, inversely proportional to effective nuclear charge. B, inversely proportional to square of effective nuclear charge. Inversely proportional to the screening effect. D, inversely proportional to square of screening effect. இதில் ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க, நியூக்ளியர் சார்ஜ் அண்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அதில் அப்போ நியூக்ளியர் சார்ஜும் ஸ்க்ரீனிங் எஃபெக்டையும் அயானிக் ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது அயானிக் ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்டையும் பார்த்துடலாம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயானிக் ரேடியஸ். ஸோ த ஆன்சர் A, inversely proportional to the effective nuclear charge. Fifth one, which has the smallest size? Electronic configuration எழுதி பார்க்குறோம். இப்போ இங்கே எல்லாமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தோம்னா ஆல்ரெடி we know அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 13, 3 எலக்ட்ரான் போன பிறகு இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 10. அதே மாதிரி மெக்னீசியத்தில் 12, 2 எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் 10. எல்லாத்துலேயுமே 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ எல்லாமே ஆல் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது கேட்டயான் வித் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் ஹாஸ் ஸ்மாலர் இன் ரேடியஸ். எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குமோ அதுக்கு ரேடியஸ் சின்னதாக இருக்கும். இதில் எது வந்து கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ்? பாஸ்பரஸ். பாஸ்பரஸுக்கு வந்து சின்னதாக இருக்கும் ரேடியஸ். நெக்ஸ்ட் பெருசு Al3 ப்ளஸ், நெக்ஸ்ட் பெருசு Mg2 ப்ளஸ், நெக்ஸ்ட் பெருசு Na ப்ளஸ். ஸோ ஸ்மாலஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரும்? பாஸ்பரஸ். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ஒன், given compound A2 whose total distances between A and A is 1.4 Armstrong. The atomic radius of an atom A is என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. A2 காம்பவுண்டில் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிஸ்டன்சஸ் பிட்வீன் AA is equal to 1.4 ஆம்ஸ்டாங் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏ. இப்போ இந்த காம்பவுண்டை நம்ம பார்க்கும்போது தெரியுது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏனாவே இது ஹோமோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிகுல். ஃபார் ஹோமோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிகுல்ஸுக்கு ரேடியஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி we know டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏ டிவைடட் பை 2. அதாவது டிஸ்டன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும். டிஸ்டன்சஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏ we know 1.4 ஆம்ஸ்டாங் divided by 2 that is equal to 0.7 ஆம்ஸ்டாங். So the answer A, 0.7 ஆம்ஸ்டாங். Next, the ionization energy and the electron affinity of an element are 13.0 electron volt and 3.8 electron volt respectively. Its electronegativity on Pauling scale is A 3.0, B 3.5, C 4.0, D 2.8. இங்கே என்ன கொடுக்குறாங்க? அயானைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ கொடுக்குறாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆன் பாலிங் ஸ்கேல் கேட்குறாங்க. பாலிங் ஸ்கேலோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன?
XA minus XB that is equal to 0.28. இதுதான் அந்த வேல்யூ. இதில் வந்து பாண்ட் எனர்ஜி வேணும், எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் வேணும். அப்போ தான் இன்னொரு ஆட்டத்துடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே பாண்ட் எனர்ஜிஸ் கொடுக்கல, என்ன கொடுக்குறாங்க, அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண முடியாது. பட் முல்லிகன் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். முல்லிகன் ஸ்கேல் என்ன சொல்லுது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. At the same time, already we know Mulliken's electronegativity values are approximately 2.8 times greater than Pauling scale. Mulliken scale வந்து Pauling scale விட 2.8 times greater இருக்குமா. அப்போ இந்த 2.8 times வந்து என்ன பண்ணிடுறோம், டிவைட் பண்ணிட்டேன்னா Mulliken scaleம் Pauling scaleம் ஒன்றாயிடும். அப்போ Pauling scale என்ன சொல்லுது, X is equal to average of ionization potential and electron affinity divided by 2.8 in electron voltல கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ பாலிங் ஸ்கேலுக்கு என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டினா இந்த ஃபார்முலா வந்துடும். இப்போ இதில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்குறாங்க 13.0. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி எவ்வளோதுக்கு 3.8, ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிவைடட் பை 5.6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ண we get the answer 3.0. So answer A. Very easy. Next one, the correct order of radii is A, B, C, D. 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் எது கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியஸ் கேட்குறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறோம். இப்போ ஏ பார்க்கும்போது இந்த ஏங்கிற எலமெண்ட் வந்து பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது நைட்ரஜன், பெர்லியம், அப்புறம் போரான் எங்கே இருக்குது. ஆல்ரெடி we know as we move from left to right along a period, radius decreases. இப்போ இங்கேருந்து போக 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 டிக்ரீஸ் ஆகணும். அப்போ எதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும், நைட்ரஜனுடைய சைஸ் சின்னதாக இருக்கணும். ஓகே, கரெக்டு. அப்புறம் போரானுடைய சைஸ் சின்னதாக இருக்கணும். ஆனால் என்ன இருக்குது, பெர்லியம் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படி கேட்டினா நைட்ரஜன், போரான், பெர்லியம். அப்போ ரொம்ப சின்ன சைஸ் நைட்ரஜன், அதுக்கப்புறம் போரான். பட் இங்கே ஆர்டர் மாறி இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் சி ஆன்சர் எடுத்துக்கிறோம். சியில் பார்க்கும்போது சோடியம், லித்தியம், பொட்டாசியம். ஆஸ் வி கோ டவுன் எ குரூப், அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். இப்போ இங்கேருந்து போக 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 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டினா லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லித்தியம். பட் இங்கே ஆர்டர் மாறி இருக்கு. அப்போ சி ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் பி எடுத்துக்கிறோம். பியோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்குறோம். எல்லாத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்குது அப்படி கேட்டினா ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆல்ரெடி we know for ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆனையான். Anionic radius increases with increase in negative charge. Anionic radius increases with increase in negative charge. எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகம், நைட்ரஜனுக்கு அதிகம். அப்போ இதனுடைய ரேடியஸ் அதிகமாக இருக்கணும். அடுத்து F மைனஸ். இப்போ இதான் அந்த ஆர்டர். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இல்லை. அப்போ ஆப்ஷன் பின்னு இல்லை. அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கணும், டி தான் இருக்கணும். அதையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே கேட்டையான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேட்டையானில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வராது, ஏன்னா இது சேம் ஆட்டம். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வேணும் கேட்டையானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக கேட்டையானிக் ரேடியஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ எதுக்கு சார்ஜ் அதிகம், Fe3+, அதுக்கு சின்னதாக இருக்கணும். அப்போ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா Fe3+, Fe2+, Fe+. ஸோ அப்போ அந்த கரெக்ட் ஆன்சர் எது வந்துடும், டி வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், a given compound A2 whose total distances between A and A is 1.4 Armstrong, the atomic radius of an atom A is. இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஒரு கொஸ்டின் தவறுதலாக ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. இதுக்கு ஆன்சர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சர் பார்த்துக்கோங்க.
Next one, which of the following order is correct for the ionization energies of following elements? இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் எந்த எலமெண்ட்ஸோ எந்த ஆர்டர் வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. which of the following order is correct for first ionization potential? First ionization energy அப்படிங்கிறது amount of energy needed to remove first electron from neutral gaseous atom to form monopositive ion. இவங்க கொடுக்கக்கூடிய எலமெண்ட் போரான், பெரிலியம், நைட்ரஜன், ஆக்சிஜன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அந்த செகண்ட் பீரியடில் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஆல்ரெடி we know as we move from left to right along the period, அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். இங்கேருந்து போக 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 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ த எக்ஸ்பெக்டட் ஆர்டர் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம் ஸ்மாலர் தென் போரான், போரான் இஸ் ஸ்மாலர் தென் நைட்ரஜன், நைட்ரஜன் இஸ் ஸ்மாலர் தென் ஆக்சிஜன். இந்த ஆர்டர் வரணும். பட் however there are exception. என்ன எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எந்தாவது ஒரு ஆட்டத்துக்கு ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ த அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டர். எந்த ஆட்டத்துக்குமே ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா நம்ம நியூக்ளியர் சார்ஜை வச்சு கம்பேர் பண்ணிடலாம். நம்ம இங்கே நியூக்ளியர் சார்ஜை வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், nuclear charge increases, so the ionization energy increases. Greater the nuclear charge, greater would be the force of attraction on the outermost electronic level, so more energy would be required to remove the electron. அப்போ இந்த ஆர்டர் இங்கே வந்துடும். பட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து தோஸ் ஆட்டம் ஹேவிங் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறனால எக்ஸ்ட்ரா எனர்ஜி இஸ் நீடட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டராக இருக்கும். அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம்னா பெரிலியத்துக்கு 2s2, போரானுக்கு 2s2 2p1, நைட்ரஜனுக்கு 2s2 2p3, ஆக்சிஜனுக்கு 2s2 2p4. இது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் பெரிலியத்தையும் போரானையும் கம்பேர் பண்ணும்போது பெரிலியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2s ஆர்பிட்டால் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்ததுனாவே இது மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். அப்போது இங்கே பெரிலியம் இஸ் லெஸர் தென் போரான்னு சொல்லியிருக்கிறோம். பட் இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கம்பேர் பண்ணும்போது பெரிலியம் இஸ் கிரேட்டர் தென் போரான். நெக்ஸ்ட் நைட்ரஜனையும் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு 2p ஆர்பிட்டால் இருக்குது. பட் ஆக்சிஜனில் பார்ஷியலி ஃபில்டு தான் இருக்குது. தட் வி நோ எஸ் ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு 2 எலக்ட்ரான்ஸ், பி ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு 3 எலக்ட்ரான்ஸ், கம்ப்ளீட்லி ஃபில்டு 6 எலக்ட்ரான்ஸ், டி ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு வந்து 5 எலக்ட்ரான், கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து 10 எலக்ட்ரான்ஸ், எஃப் ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு வந்து 7 எலக்ட்ரான், கம்ப்ளீட்லி ஃபில்டு 14 எலக்ட்ரான்ஸ். தெர் இஸ் நோ ஹாஃப் ஃபில்டு ஃபார் எஸ் ஆர்பிட்டால் பிகாஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு, மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போது நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை விட கிரேட்டர் அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்கணும். ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணிட்டோம். இப்போது த ஆர்டர் இஸ் என்ன வரும், போரான் இஸ் லெஸ் தென் பெரிலியம், பெரிலியம் இஸ் லெஸ் தென் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இஸ் லெஸ் தென் நைட்ரஜன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் சி வந்துடும். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது மட்டுமே இந்த கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறோம், நியூக்ளியர் சார்ஜ் அண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஹாஃப் ஃபில்டோ கம்ப்ளீட்லி ஃபில்டோ இல்லைன்னா நியூக்ளியர் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இப்போ ஹாஃப் ஃபில்டோ கம்ப்ளீட்லி ஃபில்டோ இருந்துச்சுன்னா எதுக்கு ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதுக்கு மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லி அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து கிரேட்டர்னு சொல்லிடணும். இது ரெண்டுமே இல்லை சார் அப்படின்னு கேட்டால் நியூக்ளியர் சார்ஜை கம்பேர் பண்ணுங்கள். நியூக்ளியர் சார்ஜுக்கு எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ்னா எதுக்கு அட்டாமிக் நம்பர் கிரேட்டராக இருக்கோ அதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகம்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோவிங் இஸ்.
வேரியஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? கொஸ்டினை படிக்கும்போது ரொம்ப கரெக்டாக படிக்கணும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் முதல்ல கொஸ்டின் கேட்கும்போது கரெக்ட் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம மைண்டில் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கும். நம்ம எதை பார்த்தாலுமே கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அவங்க கேட்குறது நெகட்டிவாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஆன்சர் கேட்கும்போது அதை எப்போதுமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, மைண்டில் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அலுமினியம் லெஸ் தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் மெக்னீசியம். அலுமினியத்தோட கான்ஃபிகரேஷனும் மெக்னீசியத்தோட கான்ஃபிகரேஷன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி மோனோ பாசிட்டிவ் அயனா மாறணும். நியூட்ரல் ஆட்டத்தோடைய கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கே எழுதுகிறோம். அலுமினியம், மெக்னீசியம் ரெண்டு கான்ஃபிகரேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹாஃப் ஃபில்டோ கம்ப்ளீட்லி ஃபில்டோ இருந்துச்சுன்னா எது ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கு மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லி அதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர், மற்ற ஒன்றுக்கு லெஸ்ன்னு சொல்லணும். இது ரெண்டு கான்செப்ட்டுமே இல்லைன்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படி கேட்டால் நியூக்ளியர் சார்ஜ் எடுத்துக்கணும். கிரேட்டர் த நியூக்ளியர் சார்ஜ், கிரேட்டர் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ கான்ஃபிகரேஷனில் பார்க்கும்போது மெக்னீசியம் வந்து எப்படி இருக்கு இல்லை 3s ஆர்பிட் அது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ aluminum is less than magnesium. That means magnesium is greater than aluminum. The first answer கொடுக்கறாங்க. அந்த first ionization potential aluminum less than first ionization potential magnesium. அப்ப இது correct answer. ஆனா அவங்க incorrect answer தான் கேட்கறாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் A இல்ல. Next B எடுத்துக்கிறோம். Second ionization potential of magnesium is greater than second ionization potential of sodium. Second ionization potential நமக்கு தெரியும், மோனோ பாசிட்டிவ் அயான்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி டை பாசிட்டிவ் அயானை மாத்திரத்துக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், தட் இஸ் கால்ட் அஸ் ஏ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அப்போ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நம்ம கம்பேர் பண்ணணும்னா நமக்கு மோனோ பாசிட்டிவ் அயான் இருக்கணும். எது கொடுக்குறாங்க? எம்ஜி அண்டு என்ஏ. அப்போ எம்ஜி ப்ளஸ் வேணும், என்ஏ ப்ளஸ் வேணும். எம்ஜியோட கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்கு. இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா எம்ஜி ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ த கான்ஃபிகரேஷன் இது. நெக்ஸ்ட் என்ஏ, சோடியத்துக்கு ஆட்டத்தோடைய கான்ஃபிகரேஷன் எழுதுறோம், அப்புறம் அயானுடைய கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 2p6. அப்போ எம்ஜி ப்ளஸ் அண்ட் என்ஏ ப்ளஸ் இது ரெண்டு நமக்கு வேணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 3s ஆர்பிட்டால் எப்படி இருக்குது? பார்ஷியலி ஃபில்டு இருக்குது. இங்கே 2p ஆர்பிட்டால் எப்படி இருக்குது? கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குது. இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கிறதுனால இது மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி எது கிரேட்டராக இருக்கணும்? என்ஏ ப்ளஸ் இஸ் கிரேட்டர் தென் எம்ஜி ப்ளஸ். பட் இங்கே என்ன கொடுக்குறாங்க? இந்த செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் Mg plus is greater than second ionization potential of Na plus. இப்போ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தப்பு இதுதான். இப்போ இந்த ஆன்சர் இருக்கலாம். அடுத்ததை செக் பண்ணுவோம். சி ஆன்சர், the first ionization potential of sodium is less than first ionization potential of magnesium. இது ரெண்டோடைய கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். ரெண்டோடைய கான்ஃபிகரேஷனில் பார்க்கும்போது மெக்னீசியம் வந்து எப்படி இருக்குது அப்படி கேட்டினா 3s ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குது. கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கிறதுனால இது மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ எது வந்து கிரேட்டராக இருக்கணும்? எம்ஜி கிரேட்டராக இருக்கணும், சோடியம் லெஸ்ஸராக இருக்கணும். அதான் இங்கே கொடுக்குறாங்க. த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் சோடியம் இஸ் லெஸ் தென் த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் மெக்னீசியம். அப்போ இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த third ionization potential of magnesium is greater than third ionization potential of aluminum. Third ionization potential means amount of energy needed to remove third electron from dipositive ion to form tripositive ion. அப்போ நமக்கு dipositive ion கான்ஃபிகரேஷன் வேணும். இது Mg அலுமினியம். மெக்னீசியத்துக்கு ஏற்கனவே மோனோ பாசிட்டிவ் எழுதிட்டா, இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா இதுதான் வரும் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி அலுமினியம் வந்து ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கிறோம், அதில் ஒரு 3 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் இதோடைய கான்ஃபிகரேஷன். மெக்னீசியத்துக்கு வந்து 2b6. ஓகேயா? இப்போ இதில் இது ரெண்டையும் பார்க்கும்போது, ஏன்னா இதுதான் டைபாசிட்டிவ்லேருந்து இதுலேருந்து தான் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2p ஆர்பிட்டால் எப்படி இருக்குது? கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது, இட்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ எது வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டராக இருக்கணும்?
third ionization potential of magnesium is greater than aluminum. அதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் என்ன ஆகிடும்? பி ஆன்சர் வந்துடும். The second ionization potential of magnesium is greater than second ionization potential of sodium. But actual answer என்னது? Magnesium is lesser than sodium. அப்போ incorrect statement வந்து B answer. The correct order of second ionization energies of carbon, nitrogen, oxygen and fluorine is. Second ionization energies of carbon, nitrogen, oxygen and fluorine. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிற கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இது எல்லாமே எங்கே இருக்கும் பீரியாடிக் டேபிள்னா செகண்ட் பீரியடில் இருக்கும். பீரியாடிக் டேபிளில் செகண்ட் பீரியடில் இருக்கு. As we move from left to right along a period, ionization energy increases. So, the expected order of first ionization energy என்ன கொடுக்குறோம்? இது வருது. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் கேட்குறாங்க. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? மோனோ பாசிட்டிவ் அயன்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது டு ஃபார்ம் டை பாசிட்டிவ் அயன். அப்போ இதுலேருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண பிறகு இது மோனோ பாசிட்டிவ் அயனாக மாறும். இப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம், இங்கே இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருது? இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து. இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை பார்க்கும்பொழுது எதில் வந்து ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் O+ அயானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு இருக்குது. பார்க்க எல்லாமே எப்படி இருக்குது? பார்ஷியலி ஃபில்டு இருக்குது. இதுதான் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ த ஆக்சிஜன் ஹேஸ் கிரேட்டர் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி than fluorine and also nitrogen because of oxygen atom get stable electronic configuration 2s to 2p3 after removing one electron. The O2 show the greater ionization energy than F+ as well as N+. So இந்த ஆர்டர் வந்துடும். இப்போ ஆன்சர் C வந்துடும் நமக்கு. What is the value of electron gain enthalpy of Na+ if ionization energy of Na is equal to 5.1? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na+ கேட்குறாங்க. ஆல்ரெடி அயனைசேஷன் எனர்ஜினா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் அஃபினிட்டி அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when atom accept எலக்ட்ரான். இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் கொடுக்குறாங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி? சோடியம் ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி Na+ அயானாக மாறும்பொழுது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 5.1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. இது ஓகே. இவங்க கேட்குறது என்ன? வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na+? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na+ அப்படிங்கிறது Na+ வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு Na-வா மாறுது. திருப்பி இது வந்துடுது. ஓகேயா? Na+ வந்து Na-வா மாறிடுச்சு. Na வந்து Na+ஆக மாறுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அப்போ Na+ வந்து திருப்பி Na-வா மாறுறதுக்கு எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும்? அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிமூவ் பண்ணணும். ஸோ அது நெகட்டிவ்ல ஆகும். ஓகே, வெரி ஈஸி. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா ஏ ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஆஃப் Na இஸ் ஈக்குவல் டு negative electron gain enthalpy of Na+. இப்போ ஆன்சர் ஏ. Next, which of the following arrangement represents the correct order of electron gain enthalpy without negative sign of the given atomic species? இந்த ஸ்பீசிஸுக்கு எலக்ட்ரான் கெயின் enthalpy உடைய கரெக்ட் ஆர்டர் கேட்குறாங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேரியஸ் எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆர்டர் கேட்குறாங்க. இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் எங்கே பார்க்கும்போது சல்ஃபர், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின். இப்போ இதுதான் 4 இருக்குது நமக்கு. ஆல்ரெடி we know as we move from left to right along the period electron affinity increases.
as you go down the group decreases. இது நமக்கு தெரியும். பட் ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன கான்செப்ட் படிச்சிருக்கிறோம் அப்படி கேட்டா, electron affinity of oxygen and fluorine is smaller than electron affinity of sulfur and chlorine. Already we know as you go down the group decreases. அப்ப எதுக்கு அதிகமா இருக்கணும்? ஆக்சிஜனுக்கு ஃப்ளூரினுக்கு தான் இது ரெண்டை விட அதிகமா இருக்கணும். பட் ஒரு கான்செப்ட் என்ன சொல்றதுன்னா, electron affinity of oxygen and fluorine lower than sulfur and chlorine respectively. இது ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டா, the size of oxygen and fluorine atom comparatively smaller. ஏன்னா as you go down the group radius என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ரெண்டு smaller in size. smaller in sizeனாவே அங்கே electron density எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். They have high electron density. So smaller in size, high electron density. இப்போ இது ரெண்டுலையும் ஆர்பிட்டாலில் எந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்குன்னா ரெண்டுலேயுமே 2p ஆர்பிட்டால் இருக்கும். மோரோவர் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கிரேட்டராக இருக்கு. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் ஹேஸ் டு பி அகாமடேட் இன் 2p ஆர்பிட்டால். இது ஏற்கனவே ரிலேட்டிவ்லி காம்பாக்ட் கம்பேர்ட் டு 3p ஆர்பிட்டால். ஏன்னா இதுலலாம் 3p ஆர்பிட்டாலில் வரும், இங்கே 2p ஆர்பிட்டால். 2p orbital more compact than 3p orbitals. அப்போ இங்க எலக்ட்ரானை ஆட் பண்றதுக்கான டெண்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் ஹாவ் லோவர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ரெஸ்பெக்டிவ் குரூப் எலமெண்ட் சல்ஃபர் அண்ட் குளோரின். என்ன ரீசன் சொல்லலாம்? இது ஸ்மாலர் இன் சைஸ், ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி. மோரோவர் எலக்ட்ரானை 2p ஆர்பிட்டாலில் தான் இங்கே அகாமடேட் பண்ண போகிறோம். 2p ஆர்பிட்டால் இஸ் மோர் காம்பாக்ட் தென் எது? 3p ஆர்பிட்டால். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, மோர் காம்பாக்டாகவும் இருக்குது. ஸோ எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப லெஸ். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகிடும் அப்படி கேட்டால் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் வரும்போது எந்த ஆர்டர் வரும் அப்படின்னு பார்த்தா அப்படி கேட்டால் ஆக்சிஜன், சல்ஃபர், ஃப்ளூரின், குளோரின். அப்போ இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குது? ஸ்மாலர்னு சொல்லிடுறோம். இப்போ ஆன்சர் டி ஆன்சர். Four successive members of first row transition element listed below with their atomic number. Which one of them is expected to have highest third ionization enthalpy? Third ionization enthalpy கேட்குறாங்க. Third ionization enthalpyங்கிறது amount of energy needed to remove third electron from dipositive ion to form tripositive ion. இப்போ dipositive ion தான் வேணும். என்னென்ன கொடுக்குறாங்க? வனேடியம், மேங்கனீஸ், குரோமியம், அயான். இப்போ இது எல்லாமே வந்து இப்போ வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், எஃப் இங்கே தான் கொடுக்குறாங்க. இப்போ இதோடைய கான்ஃபிகரேஷன் இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த கான்ஃபிகரேஷன் இது வந்து நியூட்ரல் ஆட்டத்தோட கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் எழுதியிருக்கிறோம். இங்கே தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா டைபாசிட்டிவ் அயான்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அப்போ இது எப்போ டைபாசிட்டிவ் அயானாக மாறும்? இங்கேருந்து எல்லாத்துலேயுமே 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். இப்போ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய கான்ஃபிகரேஷன் இங்கே வந்தது. இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த கான்ஃபிகரேஷன் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்க்கும்போது தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மேங்கனீஸ் ஹேஸ் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் டு தி ஹாஃப் ஃபில்டு. ஏன்னா இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 4 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கனால மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ ஆன்சர் சி வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் electronic configuration of an atom has the lowest ionization enthalpy? So among this electronic configuration, which one of the following is lowest ionization enthalpy ன்னு கேட்குறாங்க. இங்கே electronic configuration கொடுத்துருக்குறாங்க. One of the factors which affecting ionization potential is electronic configurations. அதாவது எந்த ஆட்டத்தில் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கோ அந்த ஆட்டம் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். மோர் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்போதுமே எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும்.
இப்போ நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் 1s2 2s2 2p3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து p ஆர்பிட்டால் இருக்குது. p ஆர்பிட்டாலில் எப்படி இருக்குன்னா ஹாஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஹாஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இது எப்படி இருக்க முடியும்? மோர் ஸ்டேபிளாக இருக்க முடியும். மோர் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1s2 2s2 2p6 3s1 எடுத்துக்கிறோம். இதில் அவுட்டர் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் எ பார்ஷியலி ஃபில்டு. ஸோ லெஸ் ஸ்டேபிள். ஸோ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இதுக்கு லெஸ்ஸராக இருக்கும். ஸோ இது ஒன்று நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு 1s2 2s2 2p6 எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டால் இருக்கு. p ஆர்பிட்டால் எப்படி ஃபில் ஆயிருக்கு? கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிருக்கு. 6 electrons இருக்கு, completely filled. This one also more stable. இப்போ இதுக்கு ionization potential greater இருக்கும். Last one 1s2 2s2 2p5. p orbital எப்படி இருக்கு? 5 electrons இருக்கு, partially filled இருக்கும், less stable. இப்போ இதுக்கு ionization potential lesser இருக்க முடியும். இப்போ ரெண்டு எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிளஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கம்பேர் பண்ணாவே நமக்கு எது லோவஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்துடும். பிகாஸ் ஆஃப் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள். ஸோ இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 1s2 2s2 2p6 3s1 1s2 2s2 2p5 இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதாவது தேர்ட் எனர்ஜி லெவல். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பார்த்தீங்கன்னா செகண்ட் எனர்ஜி லெவல். செகண்ட் எனர்ஜி லெவல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எது வந்து ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் மினிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலமெண்ட் வந்து ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது எதில் மினிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் present in 1s2 2s2 2p6 3s1 configuration. So which readily lose when compared to 1s2 2s2 2p5. So இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அயனைசேஷன் என்தால்பி எப்போதுமே எப்படி இருக்கும்? லோவஸ்டாக இருக்கு when compare these. So answer B answer வந்துடும். Next one, in which of the following options the order of arrangement does not agree with the variation of properties indicated against. அதாவது இங்க ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கு, அதோடைய ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த எந்த ஆர்டர் வந்து கரெக்டா இல்லை, does not agree வேரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்கரெக்ட் ஆர்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் ஆர்டர் நமக்கு இங்கே கேட்கல, அவங்க கேட்கறது டஸ் நாட் அக்ரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இன்க்ரீசிங் அயானிக் சைஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஆனையான் அண்ட் கேட்டையான்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ ஆனையானி கேட்டையானி நம்ம கம்பேர் பண்ணுறோம். இதில் இந்த அயான்ஸ் எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்க்கும்பொழுது அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 13. இப்போ இங்கே 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு இட் பிகம்ஸ் Al3+ அயான். ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மெக்னீசியம் 12 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண பிறகு Mg2+ அயானாக மாறும். ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 after removal of 1 electron it becomes Na+ ion. So number of electron in Na+ ions 10. Fluorine we know atomic number 9. இப்போ இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் கெயின் 1 எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் F- அயான்ஸ். இப்போ இங்கே 9 + 1 10 எலக்ட்ரான்ஸ் மாறும். அப்போ எல்லா அயான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆல் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். For isoelectronic configuration, anion is greater than cation. If anionic radius is greater than cationic radius, so in the order பார்க்கும்பொழுது F- வந்து always greater than these cations. இப்போ ஆனையான கம்பேர் பண்ணிட்டோம். கேட்டையான கம்பேர் பண்றோம். 3 கேட்டையான்ஸ் இருக்கு.
கேட்டயான்ஸ்ல பார்க்கும்போது கேட்டயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ இது 3+, 2+, Na+. பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ரொம்ப சின்ன சைஸ் அமாங் தீஸ் 3ல பார்த்தீங்கன்னா Al3+ வந்து சின்னதாக இருக்கும், பெருசு வந்து Mg2+, அதை விட பெருசு Na+. ஸோ the order becomes F minus Na plus Mg2 plus and Al3+. இப்போ இது வந்து கரெக்ட் ஆர்டர். ஸோ இது நமக்கு ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் போரான், கார்பன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். செகண்ட் பீரியட்ல பார்க்கும்போது as we move from left to right along a period ionization enthalpy increase ஆகும். ionization enthalpy increase ஆகுதுன்னா atomic number 5, 6, 7 and 8. ஸோ அந்த ஆர்டர் எப்படி வரலாம்? போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் 5, 6, 7, 8. இப்போ இது எக்ஸ்பெக்டட் ஆர்டர். ஏன் சார் இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படி கேட்டினா, இப்போ நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்டோடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியலையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்க்குறோம். நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது அவுட்டர் ஆர்பிட்டாலில் எப்படி இருக்கு? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்தாவே அந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். மோர் ஸ்டேபிள்னாவே அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டராக இருக்கு. அப்போ ionization potential of nitrogen is always greater than oxygen. ஸோ இந்த ஆர்டர் வந்து மாறிடும். ஸோ அந்த ஆர்டர் என்ன வரலாம் அப்படி கேட்டிங்கன்னா போரான், கார்பன், ஆக்சிஜன், தென் நைட்ரஜன். இப்போ இதுக்கும் கரெக்ட் ஆர்டர். இப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இப்போ இந்த எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 17th குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஒரு குரூப்ல as we go down the group எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆனா கூட ஒரு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கிறோம். இதுல எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than that ஆஃப் குளோரின் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஏன் சார் வந்து ஃப்ளூரினுக்கு வந்து குளோரினை விட எலக்ட்ரான் அஃபினிட்டி லெஸரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டீங்கன்னா, ஃப்ளூரினுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸரா இருக்கு. அதாவது பிகாஸ் ஆஃப் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி இன் 2p ஆர்பிட்டல். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி decreases on moving top to bottom in a group, but the electron gain enthalpy of fluorine less than chlorine because of smaller in size and high electron density in 2p orbitals. ஸோ இந்த ஆர்டர் வரும்போது என்ன ஆகிடும்? ஃப்ளூரின் இங்கே வந்துடும், குளோரின் இங்கே வரும். ஸோ இந்த ஆர்டர் அயோடின், புரோமின், ஃப்ளூரின், தென் குளோரின். அப்போ எதுக்கு கிரேட்டராக இருக்கும்? குளோரினுக்கு கிரேட்டராக இருக்கணும். அப்போ இந்த ஆர்டர் வந்து கரெக்ட் ஆர்டர் இல்லை. ஸோ இது வந்து does not agree with variation of property. So இது one correct answer. Next one கொடுத்திருக்காங்க increasing metallic radius. Lithium, sodium, potassium, rubidium. Metallic radius mean the tendency of atom to remove electron. எவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுதோ அதுக்கு மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் லெஸரா இருந்துச்சுன்னா மெட்டாலிக் கேரக்டர் கிரேட்டரா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட். as you go down the group ionization potential decreases, so the metallic character increases. For metallic radius increases on moving top to bottom in a group. So அப்ப ஆர்டர் வரும்போது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் கொடுக்குறாங்க. அப்போ இது கரெக்ட் ஆர்டர் எகெயின்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நமக்கு ஆன்சர் எது வந்துடும்? சி வரும். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோவிங். த ஃபர்ஸ்ட் ஒன், amongst isoelectronic species, the smaller the positive charge on the cation,
smaller is the ionic radius. ஆக்சுவலாக இங்கே கேட்குறது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்குவோம், ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த கேட்டையான், ஸ்மாலர் இஸ் த அயானிக் ரேடியஸ். ஆக்சுவலாக கேட்டையானிக் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் கேட்டையானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்மாலர் த பாசிட்டிவ் சார்ஜ், லார்ஜர் இன் ரேடியஸ். பட் இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, ஸ்மாலர் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த கேட்டையான், ஸ்மாலர் இஸ் த அயானிக் ரேடியஸ். அப்போ ஸோ திஸ் ஒன் இஸ் a wrong statement. இப்போ இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலாம். Amongst isoelectronic species, greater the negative charge on the anion, larger is the ionic radius. This is correct. Anionic radius increases with increase in negative charge. Negative charge increase radius வந்து increase ஆகும். அதுதான் இங்க கொடுக்குறாங்க. Greater the negative charge on the anion, larger is the ionic radius. So இது correct statement. Next, atomic radius of element increases as one move down the first group of the periodic table. First group of the periodic table, atomic radius increases as one move down the group அப்படின்னு சொல்றாங்க. Yes, atomic radius increases on moving top to bottom in a group. So இதுவும் correct statement. Next one, atomic radius of elements decreases as one move across from left to right in the second period of the periodic table. As we move from left to right along the period, atomic radius decreases. So இதுவும் correct statement. அப்போ which one is a wrong statement அப்படின்னு பார்த்தோம்னா A. Choose the correct statement. Element with the lowest electronegativity is cesium. Element with the highest electronegativity is F. Element with the highest ionization potential is helium. Element with the lowest ionization potential is mercury. First one, element with the lowest electronegativity is cesium. இப்போ cesium periodic table பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. We know as you go down the group, electronegativity decreases. அப்போ எது ஒன்று வந்து lowest electronegativity வேல்யூவா இருக்கும், cesium. Next, fluorine. Fluorine பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. Fluorineக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, highest electronegativity சொல்றாங்க. As we move from left to right along the period, electronegativity increases. Next one, as we go down the group, electronegativity decreases. அப்ப இதுக்கு எப்படி இருக்கும், electronegativity values greater இருக்கும். இப்போ இது ரெண்டையும் பார்க்குறோம். இப்போ element with the lowest electronegativity cesium, correct. Element with the highest electronegativity fluorine, also correct. இப்போ answer 1 and 2 correct இது வரைக்கும். Next, element with the highest ionization potential helium, element with the lowest ionization potential mercury. இப்போ helium எடுத்துக்கிறோம். Helium already we know noble gases. Noble gasesக்கு எப்போதுமே ionization potential எப்படி இருக்கும், greater இருக்கும். So அதுவும் correct statement. Element with the lowest ionization potential is mercury. Mercury இந்த இடத்துல இருக்கு. As we move from left to right along the period, the ionization potential எப்படி இருக்கும், greater இருக்கும். பட் அங்க எப்படி இருக்கு, லோவர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது wrong statement. So element with the lowest electronegativity cesium, correct statement. Element with the highest electronegativity fluorine is correct statement. Element with the highest ionization potential is helium, correct statement. Element with the lowest ionization potential is mercury, wrong statement. So correct statement is 1, 2, 3. So answer A. Ionization potential is lowest for halogens, inert gases, alkaline earth metal, alkali metal. First halogen 17th group la irukkudiya element. As we move from left to right along the period, ionization potential எப்படி இருக்கும், greater இருக்கும். So halogenக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 17th group element halogen family, 18th group element inert gases, alkaline earth metal second group elements, alkali metal first group element. But as we move from left to right along the period,
ionization potential increases. So halogen ஃபேமிலிக்கும் helium ஃபேமிலிக்கும் யூசுவலா கிரேட்டரா இருக்கும். இப்போ ஹாலோஜன் கிடையாது, inert gases கிடையாது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி we know left to right மூவ் பண்ணும்போது ionization potential கிரேட்டரா இருக்கும். அப்போ செகண்ட் குரூப் கிடையாது. அப்போ என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்கலி மெட்டலா இருக்கணும். மோரோவர் ஆல்கலி மெட்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் லோவர், தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வி கேன் ஈஸிலி ரிமூவ். ஸோ த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் லோவஸ்ட் ஃபார் ஆல்கலி மெட்டல்ஸ். The correct order of electron affinity of boron, carbon, nitrogen and oxygen. Electron affinity கேட்குறாங்க. Already we know boron, carbon, nitrogen, oxygen belongs to second period of the elements. அப்போ இதனுடைய ஆர்டர், எக்ஸ்பெக்டட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5, 6, 7, 8. So the expected order வந்து எப்படி வரும்? போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து. பட் இதுல ஒரு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று படிச்சிருக்கிறோம். இப்போ நைட்ரஜனுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். இப்போ எல்லாத்தோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்பொழுது நைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எப்படி ஃபுல்லாக இருக்கு? ஹாஃப் ஃபில்டு இருக்கு. இதில் பார்ஷியலி ஃபில்டு, பார்ஷியலி ஃபில்டு, பார்ஷியலி ஃபில்டு. பட் இன் கேஸ் ஆஃப் நைட்ரஜன் ஹாஃப் ஃபில்டு இருக்கு. ஹாஃப் ஃபில்டு இஸ் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நோ டெண்டன்சி டு அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, தட் மீன் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கும். ஹென்ஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் நைட்ரஜன் ஆல்வேஸ் ஜீரோ. ஸோ இந்த ஆர்டர் வரும்போது ஆக்சிஜன் is greater than carbon, carbon is greater than boron, boron is greater than nitrogen. அப்போ lowest எது வந்துடும்? நைட்ரஜன் வந்துடும். ஸோ இந்த ஆர்டர் கரெக்ட் ஆர்டர். ஸோ ஆன்சர் சி வந்துடும். The ability of an atom in a chemical compound to attract shared electron is termed as. Ability of atom in a chemical compound to attract shared electron mean we know electronegativity. அதாவது tendency of atom in a molecule to attract shared pair of electron towards itself is called as the electronegativity. So answer C. Next, what is the order of successive ionization enthalpy? First ionization, second ionization, third ionization கொடுத்துக்கிறாங்க. Ionization potential அப்படிங்கிறது amount of energy needed to remove the electron. First ionization potential அப்படிங்கிறது amount of energy needed to remove the first electron from neutral gaseous atom to form monopositive ions. அப்போ அலுமினியம் ஆட்டம் மோனோபாசிட்டிவ் அயான்ஸா மாறி இருக்கு. இப்போ இதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. இது கிவன். நெக்ஸ்ட் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் த செகண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் மோனோபாசிட்டிவ் அயான் டு ஃபார்ம் டை பாசிட்டிவ் அயான். மோனோபாசிட்டிவ் அயான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி டை பாசிட்டிவ் அயானை மாறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது? அது செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இது ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியலோட கிரேட்டரா இருக்கு. பிகாஸ் ஆஃப் இப்போ அலுமினியம் பத்தில் பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் 13 புரோட்டான்ஸ் அட்ராக்ட் 13 எலக்ட்ரான்ஸ். அதே ஏஎல் பிளஸ்ல பார்த்தோம் அப்படி கேட்டினா 13 புரோட்டான்ஸ் அட்ராக்ட் 12 எலக்ட்ரான். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை இங்கே லூஸ் பண்ணிருச்சு, ஏஎல் பிளஸ்ஸா மாறிடுச்சு. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை வரும்? 12. 13 proton attract 13 electrons. இங்க 13 protons attract 12 electrons. அப்ப எங்க more forceல attract ஆகும் பாத்தீங்கன்னா Al plusல வந்து 13 proton attract 12 electrons. இங்க attractive force greater இருக்கும். attractive force greater இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். So the ionization potential is always greater than first. Next, third ionization potential எடுத்துக்கிறோம். third ionization potential அப்படிங்கிறது amount of energy needed to remove third electron from dipositive ion to form tripositive ion. இப்போ in case of dipositive ionல பார்க்கும்பொழுது இங்க 12 electrons இருந்துச்சு, அதுல ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண பிறகு இங்க 11 electrons வந்துடும். இப்போ இங்க 13 protons attract 11 electrons. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கும். ஸோ த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் அண்ட்
second. So third ionization potential is greater than second ionization potential. Second ionization potential is greater than first ionization potential. So the correct answer A. Next, electron gain enthalpy of chlorine is 340 kilojoules per mole. How much energy in kilojoule is released when 17.5 gram of chlorine is completely converted into Cl minus ion in the gaseous state? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் குளோரின் கொடுக்குறாங்க, அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ். ஒரு குளோரினை வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு Cl மைனஸ் அயானா மாறும் பொழுது எவ்வளோ என்தால்பி சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ΔH is equal to 348 kilojoules per mole. ஆக்சுவலாக இங்கே Cl ஆட்டத்தை Cl மைனஸ் அயானா கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். அப்போ ஆக்சுவலாக இங்கே 1 mole ஆஃப் குளோரின் ஆட்டத்திலிருந்து Cl மைனஸ் அயனா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ எனர்ஜி இஸ் ரிலீஸ் வென் 1 mole ஆஃப் குளோரின் இஸ் கன்வெர்டட் இன்டு Cl மைனஸ் அயன் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு. ஸோ எனர்ஜி ரிலீஸ் வென் 35.5 gram ஆஃப் குளோரின் இஸ் கன்வெர்டட் இன்டு Cl மைனஸ் அயன். ஆக்சுவலாக 1 mole அப்படின்னாவே எவ்வளவு மாஸ் இருக்கும், கிராம் இருக்கும். குளோரினுடைய அட்டாமிக் மாஸ் வேணும் 35.5. ஸோ 1 மோல்னா எவ்வளவு 35. அப்போ 1 மோலுக்கு இவ்வளோ கிலோஜூல்ஸ்னா அப்போ 35.5 கிராமுக்கும் அவ்வளோ கிலோஜூல்ஸ் வரும். ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து 17.5க்கு. ஸோ 35.5 கிராம் ஆஃப் குளோரினை Cl மைனஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கிலோஜூல்ஸ் பெர் மோல் ஆஃப் எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா 17 கிராம் ஆஃப் குளோரினை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை, இதை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், இதை கீழே வந்துடும். So by solving this we get answer 174 kilojoules. So answer A. Very easy one. Last one, the bond dissociation energy of hydrogen, carbon and carbon hydrogen bonds respectively 104.2, 83.1 and 98.8 kilocalories per mole. The electronegativity of carbon is. Bond dissociation energy கொடுத்திருக்கிறாங்க, கொடுத்துட்டு electronegativity of carbon கேட்குறாங்க. இதில் கிலோ கலோரிஸ் பெர் மோல்ல கொடுக்குறாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் 2 இருக்கு, கிலோ ஜூல்ஸ் பெர் மோல், கிலோ கலோரி பெர் மோல். இப்போ கிலோ கலோரி பெர் மோல்ல கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தேவையான ஃபார்முலா இந்த ஃபார்முலா. Differential electronegativity of carbon and hydrogen, that is equal to this. இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியும். கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுடைய டிசோசியேஷன் எனர்ஜி, ஹைட்ரஜனுடைய டிசோசியேஷன் எனர்ஜி, கார்பனுடைய டிசோசியேஷன் எனர்ஜி. ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு தெரியும் 2.1. இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.59. ஸோ ஆன்சர் ஏ வந்துடும். இதே வந்து கிலோ கலரியில் கொடுக்காம கிலோ ஜூல்ஸ் பெர் மோல்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ வெரி ஈஸி ஒன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.